வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2024லேருந்து எடுக்கப்பட்ட டெத் அண்ட் பேன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு லிமிட்டடான வெப் சீரிஸுங்க. இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. 4 எபிசோடு தான். பார்க்கலாமா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு நம்ம படத்தோட கதாநாயகி கேத்தி. ஸோ இவங்க ஒரு சின்ன குடும்பம், ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அந்த நபர் வேற யாரும் இல்லை, இவரோட பிரதரோட இறப்புக்கு காரணமானவர். அவர் ஜெயிலெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ வெளியில் வந்துட்டாப்ல. ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவர் வந்து ஹாப்பியாக வாழ்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமப்படுறாங்க, கொஞ்சம் கோவம் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தினால வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக ஒரு ஃபேக் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. பின்ன அவங்க வீட்டுக்கு பீஸா அனுப்பி விடுறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி, தொந்தரவு கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பிக்க, இது போக போக எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு வெப் சீரிஸாக இந்த வெப் சீரிஸில் எடுத்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு ஒரு டீசெண்டான த்ரில்லர் திரைப்படமாக இருந்துச்சு. இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டெத் ஸ்லோ வெப் சீரிஸாக தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நகர்த்தி தான் கொண்டு போகிறாங்க. அதனால் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்னஸ் வரதான் செய்யுது. 4 எபிசோடு. இந்த 4 எபிசோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கதை இதுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு ஏமாற்றம் தான். பட் இந்த சீரியஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது கதாநாயகியோட அந்த பர்ஃபார்மன்ஸ். ஸோ பழி வாங்கணும், ஸோ அவன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கான், அப்படிலாம் இருக்கக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரியான தாட்டு, அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் கேரக்டர் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்களோட கதாபாத்திரம் வயசும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் பார்க்கறதுக்கு ஒரு ஓகே லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். 4 எபிசோடு தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள்.